பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் மூல மந்திரம்னு இருக்கு. அப்படி பஞ்சபூதமான பூமி, இந்த பூமிக்கு என்ன மூல மந்திரம்? பூமிக்கு என்ன மூல மந்திரம்? நம். நம்மன்றது பூமியினுடைய பீஜ மந்திரம். பூமின்ற சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திக்கு பீஜ மந்திரம் நம், இல்ல லம்முன்னு சொல்லுவாங்க. அது போல பூமிக்கு மேல இருக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணிக்கு என்ன பீஜ மந்திரம்? வம். தண்ணிக்கு என்ன பீஜ மந்திரம்? வம். அதுக்கு மேல நெருப்பு, அந்த நெருப்புக்கு என்ன பீஜ மந்திரம்? ரம். ரம்ன்றது நெருப்பினுடைய பீஜ மந்திரம். அதுக்கப்புறம் காத்து, என்ன பீஜ மந்திரம்? ஹம். இப்படி ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒவ்வொரு மூல மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மூல மந்திரத்தை, இப்போ உதாரணத்துக்கு வம்ன்ற ஒரு அக்ஷரம், இந்த வம்ன்றது எதுக்கான அக்ஷரம்? தண்ணீன்ற பூதத்துக்கான அக்ஷரம் வம். இந்த வம்ன்ற இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லும் பொழுது என்ன உண்டாகும்? அந்த தண்ணீன்ற சக்தி அந்த இடத்துல உண்டாகும். ஒரு அக்ஷரமா இருக்கும் பொழுது அந்த பீஜத்துக்கு சக்தி குறைச்சல். ஆனா அந்த அக்ஷரத்தை, அந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்லும் பொழுது எந்த இடத்துல இந்த வம்ன்ற சப்தத்தை, மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றோமோ அந்த இடத்துல என்ன சக்தி உருவாகும்? நீர் என்ற, தண்ணீர் என்கின்ற சக்தி உருவாகும்.